கணவனின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும், உங்கள் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெற பெண்கள் கடைபிடிக்கும் முக்கியமான விரதங்களில் ஒன்று காரடையான் நோன்பு. இந்த வருடம் காரடையான் நோன்பு மார்ச் 14 சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோன்பை எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்பொழுது தொடங்க வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். சாவித்ரி தேவி தன் கணவர் சத்யவானின் உயிரை யமனிடமிருந்து மீட்டு காப்பாற்றிய கதையை நினைவு கூர்ந்து கடைபிடிக்கப்படும் விரதமே இந்த காரடையான் நோன்பு. நோன்பு நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விரதத்தை தொடங்க வேண்டும். அந்த நாளில் சைவ உணவு மட்டும் சமைக்க வேண்டும். தாலி சரடு மாற்றும் வழக்கம் உள்ளவர்கள் அன்றைய நாளில் மாற்றிக்கொள்ளலாம். இல்லையெனில் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம். அன்று கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து அம்மனுக்கு படைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக உருகாத வெண்ணெய் வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு பக்தியுடன் இந்த காரடையான் நோன்பை கடைபிடித்தால் அம்பாளின் அருளால் குடும்பத்தில் நலமும் வளமும் பெருகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.